காரைக்குடி மாநகராட்சியில் துணை மேயர் அறை கூட்ட அரங்கில் இருக்கைகள் அமைக்க 18 லட்சம் மதிப்பீட்டில் ஒப்பந்தம் அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இந்த நிலையில் செய்யாத பணிக்காக ஒப்பந்ததாரர் பெயரில் 15.80 லட்சம் காசோலை வழங்கப்பட்டு அரசுக்கு இழப்பு ஏற்படுத்தியதாக முதல் நிலை ஒப்பந்ததாரர் பாண்டி மாநகராட்சி அதிகாரிகள் மீது குற்றம் சாட்டியுள்ளார். இது காரைக்குடியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மாநகர மேயர், துணை மேயர், மாநகராட்சியை ரெனோவேஷன் பண்ணக்கூடிய ஒர்க்கு, அதனுடைய எஸ்டிமேட் அமௌண்ட் 18 லட்சம். அந்த வேலை எனக்கு குறைவான ஒப்பந்த புள்ளி கோரியதுனால எனக்கு கிடைச்சிச்சு. அது அதான் மேயருடைய ரூம் அலங்கரிக்கிறது, துணை மேயரோட ரூம் அலங்கரிக்கிறது, மாமன்ற கூட்டத்துகள்ல மராமத்து பண்ணி சேர் இது வாங்கக்கூடிய வேலை. ஆனா அது உள்ள போய் மறுபடியும் போய் பார்த்த பிறகு எல்லா பணிகளுமே செஞ்சிருந்தாங்க. நான் செய்யறதுக்கு எந்த பணிங்க செய்யணும் சொல்லுங்க, இந்தா சொல்றேன் அந்த சொல்றேன்னு சொல்லாம கடைசியில 30/3/2026 தேதியிட்ட ஒரு காசோலை. இந்த காசோலைக்குரிய பணிய ₹1 கூட நான் செய்யாத ஒரு வேலைக்கு எனக்கு 18 லட்சம் எஸ்டிமேட் அமௌண்ட்ல இருந்து பிடிமானம் பிடித்தது போக மீத தொகை 15,80,000 என்கிட்ட கொடுத்துட்டாங்க, காசோலையை கொடுத்துட்டாங்க. ஏங்க, நான் தான் இந்த பணியே செய்யலையே, எனக்கு எதுக்குங்க இந்த காசோலையை தர்றீங்க? நான் செஞ்ச பணிக்கு உள்ள தொகையை தாங்கன்னு கேட்டா, இல்ல நீங்க இந்த பணத்தை மாத்தி எனக்கிட்ட தந்தாத்தேன், எங்ககிட்ட தந்தாத்தேன், நாங்க நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்க பணிக்கு உரிய காசோலையை உங்கள்ட்ட தருவோம், முதல்ல இதை மாத்தி தாங்க அப்படின்னா. ஏங்க, நான் செய்யாத வேலைக்கு உள்ள பணியைக்கு உள்ள காசோலை எப்படிங்க வாங்குறது அப்படின்னு. இல்ல நீங்க வாங்கி எங்கள்கிட்ட மாத்தி தாங்க. அதுக்கு பிறகு நான் ஒரு 93 லட்சம் ரூபாய்க்கு ஒரு வேலையும், ஒரு 37 லட்சம் 35 லட்சம் ரூபாய் வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். செஞ்சு அதெல்லாம் 6 மாதத்துக்கு மேல ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு பணம் தரல. நானும் கேட்டு போராடி எதுவுமே நடக்கல. சரி, என்னடா பண்ற, வேற வழி இல்லை அப்படின்ட்டு 29/4 அன்னைக்கு போய் நான் அந்த செக்கை போய் வாங்குறேன். 30/3 தேதியிட்ட செக்கை 29/4/2020 அன்னைக்கு வாங்குறேன். வாங்கும்போது நான் என்ன பண்ணணும், ஆக்சுவலா ஒரு ஒப்பந்ததாரர் அந்த புக் மெஷர்மெண்ட் புக்ல நான் செய்த வேலைகள் அனைத்தும் சம்மதம், அதாவது அது பேர் அக்செப்டட் மெஷர்மெண்ட்னு பேரு. அதுல நான் கையெழுத்து போட்டு சீல் வச்சு, என்னுடைய நிறுவனத்தினுடைய சீல் வச்சு நான் வாங்கணும். என்னுடைய நிறுவனத்தின் பேர் பிருத்திவி அண்ட் கோ. அப்ப அந்த புக்கு ஃபைலை எனக்கிட்ட தந்துட்டாங்க. நான் அதை போய் படிச்சு பார்த்தா எதுக்குமே பயங்கர ஊழல். எந்த வேலையுமே அது எத்தனை முறை செஞ்சு பில்லு போட்டாங்கங்கிறது எனக்கு தெரியல. அதனால அதை நான் என்ன பண்ணேன், என்னுடைய செல்லுல கம்ப்ளீட்டா போட்டோ எடுத்துக்கிட்டு அதை அந்த ஃபைலை கையெழுத்து போடாம அவங்கள்ட்ட கொடுத்துட்டேன். அவங்க அதை பார்க்காம நான் கையெழுத்து போட்டோம்னு நினைச்சிட்டு எனக்கிட்ட இந்த செக்கை தந்துட்டாங்க. செக்கை கொடுத்துட்டு இந்த பணத்தை மாத்தி எங்களுக்கு தந்தாதேன் நீங்க பாத்துக்கிட்டு இருக்க வேலை, அதாவது நம்ம பழைய இந்திராஜன் ஹாஸ்பிட்டல்கிட்ட ஒரு 93 லட்சம் ரூபாய்க்கு முதல்வர் படிப்பகம்னு ஒரு வேலை நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 85% முடிஞ்சிச்சு. இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் பில் எழுதித்தாங்கன்னா நான் பாட்டு பில்லே தரமாட்டேங்கிறாங்க, அளக்கவே வரமாட்டேங்கிறாங்க. அதுக்கு போக அந்த ஐஸ்கேனி பகுதி, பழைய புது மகரிஷி ஸ்கூல்ல ட்ரைனேஜ், அதுல பாட்டு பில் வாங்கிட்டேன். அது போக ஒரு 15 லட்சம் ரூபாய்க்கு வேலை பார்த்திருக்கேன். அது 100% வேலை முடிஞ்சு. இன்னைக்கு வரைக்கும் பணம் தர மாட்டேங்கிறாங்க. நானும் 4.5 வருஷமா சொல்லி எனக்கு ஒண்ணுமே பண்ண முடியல. சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். இப்ப இந்த செக் 30/3/2026 இன்னும் ஒரு மாசம் தான் இது வேலிடு இருக்கு. இதை நான் என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரியல. ஆனா இது எனக்கு தேவையில்லாத பணம். இந்த மாதிரி ஒரு பார்க்காத வேலைக்கு நான் பார்த்ததாக பணம் வாங்கக்கூடிய கான்ட்ராக்ட் நான் இல்லை. எனக்கு இது தேவையும் இல்லை, அவசியமும் இல்லை. இந்த செக்கை நான் யார்கிட்ட கொடுக்கறது, என்ன பண்றதுங்கிறது எனக்கும் ஒன்றும் புரியல. ஆச்சு, இந்த அமைச்சர் அவர் மேல தக்க நடவடிக்கை எடுக்கிறதுக்கு உறுதுணையா இருக்கணும். அவரை இந்த ஊழல் பணத்தை அவர்கிட்ட இருந்து வசூல் பண்ணணும். இது யாரு பங்கு போட்டுக்கிறாங்கிறது தெரியாது. அதனால நான் பார்த்த வேலைக்கு எனக்கு பணத்தை தந்துட்டு பார்க்காத வேலைக்கு உள்ள பணத்தை கொள்ளையடித்தவர்கள் மேல தக்க நடவடிக்கை எடுக்கணும். அதான் என்னுடைய விருப்பம்.